வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் ஃபார் ஃபேமிலிஸ்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க. ஏன்னா இந்த ஒரு 110cc ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே நேச்சுரலி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியண்ட்டான, அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு டீசென்ட் பவர், அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி டிசைன் டோனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கல்ஸாக இருக்கும். அது இல்லாமல் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கும் மற்ற செக்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓரளவுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் வருதுன்றப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் டீசென்ட் லெவலான ஃபீச்சர்ஸோட உங்களுடைய ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஒரு 110cc செக்மெண்ட்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பார்ட் மீடியம் சின்ன எக்ஸ்டன் திறந்த கிழக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் இன்ஃபார்மிட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஜெஸ்ட் 110 ஆமாங்க. இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த டிவிஎஸோட ஜெஸ்ட் 110ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன். அதனால் பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கு நிச்சயமாகவே சூட் ஆகும். பட் ஓவராக அந்த ஒரு ஃபேன்சி அதை மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்து எடுக்கிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் சூட் ஆகாது, அந்த ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பட் டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஃபுட் போர்டு, 100 ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 19 liters ஆஃப் 100 ஸ்டோரேஜ். ஃப்ரண்ட்லேயும் ஓரளவுக்கு ஒரு பெரிய க்ளவுட் பாக்ஸுன்ற மாதிரி ஸ்பேசினஸ் விஷயத்தில் பெட்டராக பண்ணியிருக்காங்க. சீட்டிங் பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் வருதுன்றப்போ ஃபேமிலி யூஸுக்கு ரியலி இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின், அரௌண்ட் ஒரு 7.71 bhp பவர்ஸும் 8.8 Nm ஆஃப் டார்க்கும் கிடைச்சது. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு நார்மல் டே டு டே சிட்டி கமிட்டுக்கு ஒரு மோர் தென் எனாஃப் ஆஃப் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த ஒரு 0 to 60 வரைக்கும் உங்களால் நல்ல ஒரு ஆக்சலரேஷன் ஃபீல் பண்ண முடியுது. டாப் ஸ்பீடு ஒரு 80 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 வரைக்கும் சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப நிச்சயமாக ஒரு பெட்டர் மைலேஜ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் எஸ்பிடி பிரேக்கிங் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 103 kg வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 760 mm தான்றப்ப ஷார்ட் ரைடர்ஸுக்கு ரியலி நல்ல ஒரு கேப்பபிளான சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட்டும் கம்மி தான்றப்ப நிச்சயமாக எல்லாராலையும் ஈஸியாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ரேஞ்சில் இந்த ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய மைனஸ்ன்னு சொல்லணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லும்படி ஒன்றும் கிடையாது. ஃபீச்சர் விஷயத்தில் இந்த வெஹிக்கிள் 0 தான், அந்த ஒரு மைனஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த வெஹிக்கிளோடைய பிரேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் ஸ்லோ ஸ்பீட் மேனுவல் பெட்டிக்கு அந்த ஒரு பிரேக்கிங் போதும். பட் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறப்ப அந்த பிரேக்கிங்கில் பைட்டு கொஞ்சம் நீட் ஆகுது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 84,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 88,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ் ஆமாங்க. எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லேயே இன்னும் கொஞ்சம் பெட்டர் டிசைன் டோன், அது இல்லாமல் கொஞ்சம் பெட்டர் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறீங்கப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ் சைடு வரலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமாகவே வேணும்னு நினைக்கிறப்ப இல்லை உங்களுக்கு எக்ஸ்டெக்கும் இருக்குது, அந்த ஆப்ஷனும் போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு லீனியர் டோன், அது இல்லாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெஹிக்கிள் கொஞ்சம் ஃபேன்சியாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா கலர் ஸ்கீம்ஸ் அந்த வண்டியோட அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு லுக்கு நல்லாவே எட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஒரு இடத்துல. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்லையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல க்ளவுட் பாக்ஸ் வருது. ஃபுட் போர்டு வைஸும் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஃபுட் போர்டு. எடுத்து உங்களுக்கு 100 ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு இத்தனை தான்ற மாதிரி கிளைம் பண்ணல. பட் ஓவராலாக இதுவுமே அரௌண்ட் ஒரு 18 liters ஆஃப் 100 ஸ்டோரேஜ் கெயின் பண்ணியிருக்குன்னு வச்சிங்களேன். அப்படின்றப்ப ஸ்பேசினஸில் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் வருது. சீட்டிங் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ரேஞ்சு தான். சஸ்பென்ஷனும் நல்லாவே இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டரில். சரி ஓகே, இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதுலேயும் சேம் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 8.6 bhp பவர்ஸும் 8.7 Nm ஆஃப் டாப் ஸ்பீடு ஒரு 75 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 50 km வரைக்கும் சொல்கிறாங்க. மைலேஜ் வந்து ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் அந்த வெஹிக்கிளுக்கு போதுமான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் IBS பிரேக்கிங் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 104 kg, சீட் ஹைட் 765 mm. இதோடைய அந்த ஒரு ஹேண்டலிங் ரேஞ்சும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இதோட சீட் ஹைட்டும் ரொம்பலாம் அதிகம் கிடையாது, இதுவும் கம்மியாக, அதெல்லாம் வண்டியோட வெயிட்டும் கம்மின்றப்ப ஹேண்டலிங்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 85,000 ஸ்டார்டிங் ஆகுது.
டாப் மாடல் உங்களுக்கு 90,000 கிட்ட வரைக்கும் வருது. ரீலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் தான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹோண்டாவோட டியோ 110. ஆமாப்பா, என்னப்பா ஃபேமிலி ஸ்கூட்டர்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் எடுத்து வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது பார்க்க தான் ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர், பட் மற்றபடி இதுவுமே ஃபேமிலி யூஸுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அது இந்த செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பரான ஒரு செம்ம ஒரு அட்ராக்டிவ் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனை இந்த ஹோண்டா டியோ டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் விஷயத்தில் நிச்சயமாக யாரும் இந்த வெஹிக்கிளை பிடிக்கிறேன்னு சொல்லவே மாட்டீங்க. நிச்சயமாக நல்ல ஸ்போர்ட்டினஸ் விரும்புகிறவங்களுக்கு இந்த ஒரு டிசைன்ன்றது நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிசைனில் உங்களுக்கு ஸ்பேசினஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபுட்போர்ட் சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசினஸோட வருது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 18-19 அதான் 18 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல. உங்களுக்கு சீட்டோட லென்த்து மட்டும் ஒரு 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், பட் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா சீட்டோட லென்த் இன்னமும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் 2 பேருக்கு அந்த ஒரு சீட்டுன்றது மோர் தென் எனாஃபாகவே இருக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு சைஸில் இருக்கிறவங்களுக்கு. இதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் அரௌண்ட் ஒரு 7.75 bhp பவர் 9.03 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 83 km/h வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ரிலீ சும்மா சொல்லக்கூடாது, இது ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 48 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக இந்த வெஹிக்கிளை எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் சேம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 103 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 765. இதோட வெயிட்டும் உங்களுக்கு நல்ல லைட்டராக தான் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஷார்ட் ரைடர்ஸுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் தான் வருதுன்றப்ப இந்த வெஹிக்கிளும் நிச்சயமாக ஹேண்டலிங் வைஸ் ஒரு ஈஸியான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். வண்டி பார்க்க தான் ஸ்போர்ட்டியாக ஒரு மாதிரி ஒரு பயங்கரமாக ஒரு ஹை ஸ்பீடு வண்டி மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது மாதிரிலாம் கிடையாது. இதுவுமே நல்ல ஒரு சாதுவான ஈஸி ஹேண்டபிளான ஒரு வெஹிக்கிள். எல்லாமே இந்த வெஹிக்கிள் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட்டிங்கு, ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் ஓரளவுக்கு நல்லா எடுத்து வந்திருப்பாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி அரௌண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 94,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது. ஓரளவு ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு ப்ரைஸிங்க்கு அந்த ஒரு வெஹிக்கிள் ஒர்த்து. ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர் ரிச்சாகவும் இருக்குது, நல்ல ஒரு இன்ஜினும் இருக்குது, நல்ல ஒரு டிசைனும் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6A. ஆமாங்க, ஃபேமிலி யூஸுக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினச்சாலே நம்மளுடைய மக்கள் மனசில் வந்து நிற்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா தான் இருக்கும். சொல்லப்போனால் இதை தான் நான் ஃபஸ்ட் பிளேஸில் போடலான்னு இருந்தேன், பட் நான் வேறு ஒரு ஸ்கூட்டர் இப்போ ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்குதுன்றப்ப அது இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் ஃபேமிலி யூஸுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்றப்ப அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த வெஹிக்கிளோட டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஃபார்மலான டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். நிச்சயமாக ஃபேமிலி யூஸுக்கு இந்த ஒரு டிசைன்றது நல்ல கேப்பபிளான ஒரு டிசைனே சொல்லலாம். இந்த டிசைன் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும். ஒரு ஃபேமிலி மேனுக்கு இல்லை ஒரு யங்ஸ்டாருக்காக இருந்தாலும் ஓட்டலாம். ஆக்டிவாக ஓட்டக்கூடாதுன்னா எந்த தப்பும் கிடையாது. லேடிஸ் ஓட்டுறதாலும் சரி, எல்லாருக்கும் இந்த ஒரு டிசைன்றது நிச்சயமாக ஒரு கேப்பபிளான ஒரு டோனில் இருக்குது. எல்லாமே இந்த டிசைனில் உங்களுக்கு அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்விட்ச் கியர்ஸ் குவாலிட்டி, லைட்டிங், அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் வருது. அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு சீட்டிங், ஃபுட்போர்ட், அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயத்துலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேசினஸ்ஸை நல்லா கொடுத்துருப்பாங்க. ரைடிங் கம்ஃபர்ட்டுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த ஒரு செக்மெண்ட்டில். இதனால தான் இது இந்த லிஸ்டிங்கில் அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்குன்னு வரும்போது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினால் அரௌண்ட் ஒரு 7.73 bhp பவர்ஸும் 8.90 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 85 km/h. வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 47 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஓனர் ரிப்போர்ட்டட் ஒரு 50 km கிட்ட வரைக்கும் வருது. ஒரு ஸ்மூத்தாக ஓட்டினீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு நல்லா இருக்கும். பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் அந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் அந்த ஒரு ஓவரால் அந்த ஒரு சிட்டி கம்யூனிட்டிக்கும் மோர் தென் எனஃப் ஆஃப் ஒரு பவர் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு
6 கேஜி கிட்ட வரைக்கும் வருது. செக்மெண்ட்டில் இருக்க மற்ற வெஹிக்கல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோடைய வெயிட்டு கொஞ்சம் ஹையாக தான், பட் இருந்தாலும் பெருசாலாம் ஃபீல் ஆகுது, ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வேண்டிய சீட் டைட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அவங்க இத்தனை தான்ற மாதிரி எந்த இடத்துலையும் கிளைம் பண்ணல, பட் இருக்கிறதுலே ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட் கெயின் பண்ண ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா தான். அதனால் நீங்கள் நல்ல ஷார்ட் ரைடர், நான் ரொம்ப ஷார்ட் ரைடர்ப்பா, எனக்கு எந்த ஸ்கூட்டரும் செட் ஆகலான்றப்ப நீங்கள் நிச்சயமாக ஹோண்டா ஆக்டிவா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட சீட் ஹைட்ன்றது அதிகபட்சம் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்ட்டான ஒரு சீட் ஹைட் கெயின் பண்ண ஒரு மாடல் நம்ம ஒரு ஹோண்டா ஆக்டிவா 6G. சரி, ஓகே. இந்த வண்டியோட அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்ன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து மைனஸ்ன்னு சொல்லும்படி பார்த்தா இதில் வந்து அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்காது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 99,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,06,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஃபேமிலி யூஸுக்கு ஒரு 110cc ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹோண்டா ஆக்டிவா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. ஆமாங்க, இந்த ஸ்கூட்டர் வந்து எப்போதுமே நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கும் ஃபேமிலி செக்மெண்ட்டுன்னு வந்துட்டேன். ஏன்னா இந்த ஹோண்டா ஆக்டிவா வந்து இதை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயத்தில் அந்த ஒரு மெயினாக இன்ஜின் விஷயத்தில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை காம்படிட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து இருக்க இந்த 2024 மாடலில் உங்களுக்கு இன்ஜின்லையும் சரி, டிசைன்லையும் சரி, ஃபீச்சர்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு டாப் நாச்சான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு செம ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டோனில் எட்டு வந்திருக்காங்க. டிசைன் இருந்ததுக்கும் இப்போயும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு அப்கிரேட் கொடுத்துருங்க. வண்டி பார்த்த உடனே நிச்சயமாக ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக இதில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுலேயே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாக அந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இண்டிகேட்டர்ஸ்லேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ். அந்த வண்டியோட லைட்டிங்கில் ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ். வண்டியோட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ஸ்மார்ட் கனெக்டர்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபீச்சரை டாப் ரிச்சாக எடுத்து வந்திருக்காங்க. ஃபீச்சர் விஷயத்தில் இந்த வெஹிக்கிளில் குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. வண்டியோட எலக்ட்ரானிக்ஸில் தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா, டிசைனில் மட்டும்தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. இன்ஜின்லையும் ஒரு நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இப்போ இதில் புதுசாக யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 113cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின்லன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், இருந்ததை விட அந்த ஒரு NVH லெவலில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி இப்போ இன்ஜினை நல்லா ரிஃபைண்ட் ஆகும், நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடிங் கொடுக்குறாங்க. இது வந்து ரியலி ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு இன்ஜினில் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து புதுசாக இதில் வந்து அந்த ஒரு IGO டெக்னாலஜின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த IGOன்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம யமஹா அது மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸில் அந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இன்ஜினாக இந்த ஒரு இன்ஜினும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நம்மளுக்கு இன்ஜினுடைய அந்த ஒரு பவர் ரெடியூஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கம்மியாகி உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுது. ஆமாங்க, கம்பெனி ரிப்போர்ட்டட் 62 km வரைக்கும் சொல்கிறாங்க. 62ன்றது ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு மைலேஜ். இந்த அளவுக்கு தருமான்னு கேட்டிங்கன்னா கம்பெனியில் சொல்கிறாங்க மேபி நீங்கள் ஸ்மூத்தாக ஓட்டினீங்கன்னா தரும். பட் நம்மளுடைய டே டு டே யூசேஜுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படியும் 55 அபோவ் தரும். அப்படின்னு பார்த்தா கூட ரியலி மைலேஜில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியை பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆர்ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. இது வந்து நல்ல ஒரு விஷயம். இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த ஸ்கூட்டர்லையும் டிஸ்க் பிரேக் கிடையாது, பட் ஆனால் இதில் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. SBD பிரேக்கிங் சொல்லுவாங்க, கம்பெனி பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது பிரேக்கிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 106 kg, சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 765 mm. இதுவும் ஓரளவுக்கு ரீசனபிளான ரேஞ்சில் தான் வருதுன்றப்ப இதோடைய ஹேண்ட்லிங் உங்களுக்கு ஈஸி தான். அல்லாமல் இந்த ஒரு ஸ்கூட்டரில் இன்னொரு ஒரு பெரிய 2 அட்வான்டேஜ் இருக்குது. அதுதான் இந்த வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபியூல் ஃபில்லிங் கேப். ஆமாங்க, இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 33 லிட்டர்ஸ் இருக்கையிலே ஒரு பிக் அண்ட் நல்ல ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். 2 ஹெல்மெட் அசால்ட்டாக வைக்கலாம். அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கான ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்கன்றது. இது வந்து ஃபேமிலி யூஸுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர் ஒரு சூப்பரான ஸ்கூட்டராக மாற்றுதா. அல்லாமல் உங்களுக்கு கன்வீனியன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இந்த வண்டியோட ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு உங்களுக்கு சீட்டுக்குள்ளேயும் கொடுக்கல, பின்னாடியும் கொடுக்கல, எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் டேஷ்லேயே கொடுத்துருக்காங்கன்றது இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். எல்லா விஷயத்துலையும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த தடவை டிவிஎஸ் ஜூபிட்டர் 125. ப்ரைஸிங்லையும் நிச்சயமாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 95,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,09,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட் ஸ்கூட்டர் ஃபார் ஃபேமிலினே சொல்லலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தான் வரைச்சிங்க. பை, சி யூ லேட்டர்.